இன்னும் என்ன கலெக்ஷன் வந்துருக்குன்னா உங்களுக்கு வந்து கிட்ஸுக்கு வந்து ஒரு மாதிரிப்பட்ட இம்போர்ட்டட் டிஷர்ட்டும் ஃபேண்ட் வந்துருக்கும் பார்த்துவாங்க. இந்த மாதிரி பேரா போடும்போது ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும் பார்த்துவாங்க. இந்த மாதிரி ஃபேப்ரிக் நீங்க எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க, அவ்வளோ அழகா இருக்கும். பியூர் காட்டன்லயே ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் மாதிரி மெட்டீரியல், ஒரு மாதிரி மினுங்கும் பார்த்துவாங்க. போட்டாலே ஒரு போடுறதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். ஒரு என்ன சொல்றது, கச்ச கச்சன்னு அந்த மாதிரி இருக்கவே செய்யாது. நம்ம கடைக்கு வந்து செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு என்னைக்குமே பெஸ்டா இருக்காது, சீப்பா இருக்காது, சீப்பா இருக்காது, பெஸ்டா இருக்கவே இருக்காது. எல்லாருமே வந்து சும்மா ஆஃபர்னு சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருமே சும்மா கொடுக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒவ்வொரு லாபம் வச்சுதான் கொடுப்பாங்க பார்த்துவாங்க. அதனால ஆஃபர் போடுறாங்கன்னா, இப்போ நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு பொருள் சொல்றாங்கன்னா, கடையில உள்ள எல்லாத்தையுமே ஆஃபர் போட்டுற வேண்டியதானே? அப்படி போட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது வந்து ரேட்டு கூடின சாதனமா இருக்கும், அது ஆஃபர் போட மாட்டாங்க. இதுதான் கதை பாத்துவாங்க. இதே மாதிரிதான் எல்லாமே. ஒரு 1000 ரூபாய்க்கு 3 சட்டை, இல்ல 1000 ரூபாய்க்கு 3 ஃபேண்ட் அந்த மாதிரி போடுறாங்கன்னா 200 ரூபாய் 250 ரூபாய் ஃபேண்டா தான் இருக்கும் பாத்துவாங்க. அந்த மக்கள் வந்து இந்த புரிதல் வந்து கரெக்டா இருக்கணும் பாத்துவாங்க. இதே மாதிரி நிறைய சூப்பரான கலெக்ஷன் வாங்கணும்னா நம்ம கண்டிப்பா சொல்லணுமா, கிட்ஸ் ஒர்க் வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க.